Hi guys, this is Anu. Today we see the Python programming data types பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட்டா டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ ஏஆர் புக்லெட். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பைத்தானை ஈஸியாக கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ now go to the video. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வேரியபிள் அப்படின்னு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வேல்யூஸ் எப்படிலாம் கொடுக்கலாம், என்ன மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறது தான் என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸு. ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஸோ நியூமெரிக் அப்படின்னா ரெப்ரசன்ட் தி நம்பர்ஸ். ஸோ இன்டிஜர் அப்படிங்கிறது ஹோல் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணும். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃப்ளோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்டிங் வேல்யூஸ், தட் இஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற வேல்யூஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதை தவிர்த்து டிக்ஷனரின்னு இருக்குது, செட் இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டப்பிள்ஸ் அப்படிங்கிற சீக்வன்ஸ் டைப் ஆஃப் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ பூலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேல்யூஸை தான் எது ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நியூமெரிக் அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூமெரிக்கில் ஹோல் நம்பர் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா 4 bytes இதோட டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட க்ரோர் கணக்கான வேல்யூஸை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், நெகட்டிவ் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்டிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 16 digits வரைக்கும் நீங்கள் ப்ரிசிஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுலேயும் நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னாலும் 4 byte அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ் அண்ட் தென் இமேஜின் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் டைப்பில் எதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா 3ங்கிறது ரியல் நம்பர், 4J அப்படிங்கிறது இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு தென் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஆப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ. நீங்கள் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். அது இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி. ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நான் ஃப்ளோட்டிங்கில் கொடுக்குற பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் எனக்கு வேணுங்கிறத சொல்கிறது. அதாவது உங்களுக்கு எத்தனை டிஜிட் நீடராக இருக்கோ அது நீங்கள் சொன்னால் போதும். இப்போ நான் 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 digit கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 மட்டும் இருந்தால் போதும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 digit மட்டும் வேணும் அப்படின்னா நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு 1 digit வேணும். இப்போ நம்ம என்ன கொடுப்போம், பர்சன்டேஜில் கொடுக்குறப்போ நம்மளோட சிஜிபிஎல்லாம் கேல்குலேட் பண்ணுறோம் காலேஜஸில் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லுவோம் 8.5 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 1 digit வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கொடுக்குற இடத்துல 1 கொடுத்தா போதும். அது என்ன அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வேணுங்கிறதோட நோட்டிஃபிகேஷன் தான் அந்த 2, 1 எனிதிங் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப் கேஸ்டிங். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப்பை கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் வேல இருக்கிறத உங்களுக்கு இன்டிஜரில் வேணும்னா இன்டிஜர் யூஸ் பண்ணணும், இன்டிஜரில் இருக்கிறது உங்களுக்கு ஃப்ளோட்டில் வேணும்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் நம்பர்ஸ் வந்து இன்டிஜர்லையோ ஃப்ளோட்லையோ இருக்கிறது ஸ்ட்ரிங்கில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைப் கேஸ்டிங். ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் கோ டு தி அவர் ஜூபிட்டர் ஃபார்ம். ஸோ ஜூபிட்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன், நியூ பைத்தான் 3. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னா இப்போ நான் ஸ்கோர் கார்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 400 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சன்டேஜ் நான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8.9 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லை 9.3 அப்படின்னு சொல்லி என்னோடய பர்சன்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூ. நான் ஒரு வேல்யூ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 3 + 4J இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் 2 வெக்டர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரன் பண்ணிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 5J அப்படிங்கிற ஒரு வேல்யூ அடிஷன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா -8 + 10J. சொல்லுங்கள் பாப்பா இப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் ரியல் நம்பரோட ஆட் ஆகும், இமேஜினரி வேல்யூவோட ஆட் பண்ணும். அப்போ 4 + -8 அப்படிங்கிறப்ப என்ன ஆன்சர் வரும் -4.
5 + 10 அப்படிங்கிறப்போ 15 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சர் வரும். இதான் என்ன சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ரியலோட ஆட் ஆகும், இமேஜினரியோட ஆட் ஆகும். ஓகேங்களா? இதான் நம்ம பார்த்துருக்க ஹோல் நம்பர் அண்ட் தென் பாயிண்டிங் வேல்யூ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்? அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நெகட்டிவில் கொடுக்குறேங்க. ஸோ நெகட்டிவில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்குறேன், பாசிட்டிவில் ஆன்சர் வருது. அதே மாதிரி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். அகைன் எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. அதே மாதிரி நான் பாசிட்டிவில் ஹோல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், ஆக்சுவலாக ஹோல் நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நெகட்டிவில் கொடுத்தா என்னவா வருது, உங்களுக்கு பாசிட்டிவாக வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 4 பாயிண்ட். நான் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேணும்னா 3 டிஜிட்ஸ் வேணும். அதாவது 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி வரணும். ஆனால் 6க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ 8 இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஓட ஒன்று ஆட் ஆகி 4.457 அப்படிங்கிற அக்யூரேட் ரிசல்ட் எனக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் த டேர்ம்ஸ். இப்போ எனக்கு ஒரு இண்டீஜர் நான் என்ன வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம்திங் எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஃப்ளோட்டிங் வேல்யூ. இதை நான் இண்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இண்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 4 பாயிண்ட். நான் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சன்டேஜுங்கிறது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இண்டீஜரில் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பர்ன் பண்ணி பாருங்கள் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத. ஸோ என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. அதாவது பாயிண்டில் எழுது எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பரை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதுதாங்க இண்டீஜர் அப்படிங்கிறதோட கன்வர்ஷன். தென் டைப் கன்வர்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஃப்ளோட்டுக்கும். ஸோ ஃப்ளோட்டில் பொறுத்த வரைக்கும் 97 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 87.0 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 45 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கும் இண்டீஜருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ இண்டீஜராக இருக்க இந்த 4 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா ஆட் ஆன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பர்சன்டேஜ், ஆல்ரெடி பர்சன்டேஜில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இதோட நான் 4 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வருது 8 அப்படின்னு வருது. இப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சும்மா வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன ரன் ஆகிருக்கு அப்படின்னா ஏங்கிறதுல 45 அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ஏவோட என்ன ஆட் பண்ணுறேன் அகெயின் ப்ளஸ் 45 ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்னு பாருங்கள், ஷோஷன் எரர். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட இண்டீஜரை ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது வரும். அப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரிங்காக ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இன்ட் அப்படின்னா இண்டீஜராக கன்வெர்ட் பண்ணும், ஃப்ளோட் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும், ஸ்ட்ரிங் அப்படின்னா அது ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி அப்சல்யூட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூவாக எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டேட்டா டைப்ஸில் நியூமெரிக் டேட்டா டைப்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் டேட்டா டைப்ஸ் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி வீடியோ அண்ட் வாட்ச் தி செஷன். ஓகே, ஸோ வெயிட்டிங் ஃபார் மை நியூ செஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Bye.